லாக்டிக் ஆசிட், கோஜிக் ஆசிட் அப்படி பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷோ இல்ல இந்த மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட் கொண்டு வரதா வந்து சயின்ஸ் பேஸ்டு கொண்டு வருவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் தான். ஹெர்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து பிரிசர்வ் பண்றதுக்காக தான் நம்ம ஆர்கானிக்ஸும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 100% யாராலையும் ஹெர்பல்ஸை கொடுக்க முடியாது. ஆர்கானிக்ஸோட சேர்த்து தான் நம்ம ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா பிரிசர்வேட்டிவ்காக சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ்ல நம்ம பிரிசர்வேட்டிவ்காக என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கோம்னா கோகோனட்ல இருந்து எடுக்கக்கூடிய சில பிளான்ட் பேஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கோகோனட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம் சோடியம் பென்டோனேட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆரஞ்சுல இருந்து நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி வந்து பயோ என்சைமா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் வந்து 100% ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் சொல்லிட்டு நாங்க மென்ஷன் பண்றோம். இப்போ ஏன் நம்ம பிஎஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் சொல்லிட்டு நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சூப்பரா பார்க்கலாம். பாய்.